ராகுல் மீது வழக்கு சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்குறாங்க? இல்லை, நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு அவமரியாதையாக பேசி ஒரு நாடு முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உடனடியாக இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் அதை கடுமையாக எடுத்திருக்காங்க. அடுத்த 2 நாள் நாங்கள் அதை கடுமையாக அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும், ராஜினாமா செய்யணும்னு போராடணும். அன்னைக்கும் நாங்கள் அம்பேத்கர் சிலையிலிருந்து போராடிட்டு நாங்கள் அமைதியாக நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறவங்க தான். நானும் பிரியங்கா காந்தி இன்னும் சில பெண் எம்பிக்கள் தான் நாடாளுமன்றத்தில் அந்த உள்ளே போகிற முதல் வரிசையில் இருந்தால் எங்களை உள்ளேயே விடாமல் ஒரு ரவுடி கும்பல் மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. அதில் ஒரு சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளே போக விடாமல் தடுத்து பாஜக அராஜகம் பண்ணாங்க. நாங்கள்லாம் பிளக் கார்டு பிடிச்சோம்னா கையில் தான் பிடிப்போம். அதுக்கே ஸ்பீக்கர் நீங்கள் பிடிக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் எனக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்கு தடி வச்சுட்டு அந்த தடியில் தான் பிளக் கார்டே கட்டியிருந்தாங்க. இப்போ நாங்கள் அவங்கள மீறி உள்ளே போக முயற்சி பண்ணியிருந்தோம்னா அன்றைக்கி ஒரு பெரிய அசம்பாவிதத்துக்கு பாஜக தயாராக இருந்தாங்க. ஆனால் அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் தரையில் உட்காந்துட்டோம். அப்போ மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எங்களோட இருந்தார். அவங்க அப்படி எங்களை தள்ளுறதுல அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை நாங்கள் எழுப்பி நிற்க வச்சு, ஆனால் அவங்க போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க போக மாட்டேங்கிட்டாங்க. அவங்களுக்கு சேர் கொண்டு போட்டது. இதெல்லாம் நடக்கிறப்ப ராகுல் காந்தி அவர்கள் அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருந்தார். அவர் அவங்க பிஜேபி எம்பிக்கள் நிற்கிற இடத்துலயே இல்லை. நானும் அது சும்மா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அரசியலில் இந்த அளவுக்குலாம் அரசியல் ஒரு மலிவாக இறங்க முடியுமா, நம்ம வருத்தப்படுற அளவில் அவர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சோடிச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நாங்கள் ஒன்று தான் கேட்குறோம். அது ஒரு நாடாளுமன்றத்தில் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலையும் சரி, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலையும் சரி, ஒரு அடிக்கு ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அந்த சிசிடிவி கேமராவை வெளியிட வேண்டியதானே? அதை வெளியிட மாட்டேங்கிறாங்க. நான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவமதித்த பிரச்சனைகளிலிருந்தும், நரேந்திர மோடியின் நண்பரான அதானி ஒரு மிகப்பெரிய ஊழல் ஈடுபட்டு அதன் காரணமாக தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம், தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் அதானியினால தான் மின்சார கட்டணம் ஏறுது. இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நீங்கள் இலங்கை, கென்யா, பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல நாடுகளில் அவர் போய் இந்த மாதிரி பிரதமரோட உதவியோட ஒரு ஊழலை பண்றாரு. அதனால தான் கென்யா அரசாங்கம், ஆஸ்திரேலியா அரசாங்கம் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நிறைய மீடியாக்கள் அந்த விஷயங்கள் இங்கிலீஷ் மீடியாக்களில் குறிப்பாக சொல்லப்படவே இல்லை. அவங்க கோர்ட்டுக்கு போய் அதானிக்கு எதிராக கேஸ் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பங்களாதேஷ் அரசாங்கம் அவரோட போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதுக்கான முயற்சியில் இருக்கு. இவ்வளவு நடக்கிறப்ப ஏன் இந்திய அரசாங்கம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா போட்ட அதானி டீலை ரத்து பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டு போராடுறோம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில் ஏறுது இந்தியா முழுக்க, சாதாரண மக்களால் கட்ட முடியல. அது காரணம் நரேந்திர மோடி அவர்களும் அதானியும் தான். ஸோ இந்த 2 பிரச்சனையும் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள். பட் இதெல்லாம் யாரும் நம்ப போறதில்லை. ராகுல் காந்தி அவர்களோ காங்கிரஸ் கட்சியோ இந்தியா கூட்டணியோ இதுக்கு பயப்பட போறதில்லை. நாங்கள் உறுதியாக எங்களுடைய நிலைப்பாட்டில் மக்களுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதில் நாங்கள் வெற்றியும் பெறுவோம்.